வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம மீந்த சப்பாத்தியை வச்சு ஒரு கொத்து பரோட்டா மாரி கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். முட்டை போட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சப்பாத்தி மீதம் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 சப்பாத்தி இருக்குது, அதை போட்டு செய்யலான்னு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த சப்பாத்தியை நல்லா ஸ்கொயராகவோ இல்லை ட்ரையாங்கிளோ எப்படியாவது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கையாலையும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கிராம்பு இதெல்லாமே வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு இதை ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் குறைசா அரைச்சாச்சு. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை போட்டு நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். இப்போ உடனே அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம். ஃபைனலில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம அரைச்ச இந்த தக்காளி, சோம்பு, பட்டை, லவங்கம் விழுத அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை தனியாக அரைச்சிட்டு கரம் மசாலா பொடி தனியாகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும். தக்காளியில் உங்களுக்கு ஜூஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தனி மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்தியில் உப்பு இருக்கும், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்காமல் போடுறதுனா நீங்கள் வெறும் சப்பாத்தி மட்டும் போடலாம். நான் முட்டை சேர்த்து செய்கிறதுனால ஒரு 2 முட்டை அளவுக்கு இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுக்கலாம். இதை சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம்.